ஓம் சாந்தி. பிரதர் நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ரஷ்யன் டீம்ல சைனா எப்படி சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்கங்கிறதுக்காக, நான் ரஷ்யா, சைனாவுக்கு இடையே எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்க, எப்படி அவங்க 2 பேரும் டீம் சேர்ந்தாங்க, ரஷ்யாவும், சைனாவும் சொல்லிட்டு, நானும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. நம்ம கொஞ்சம் பேசிக்காக சொல்லிடுவோமே. ரஷ்யா, அமெரிக்கா இடையே சண்டை நடக்கு. சரியா? இப்போ ரஷ்யா வந்து 2வது இடம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு. இப்போ நம்பர் 1 இடத்துல இருக்கிறவங்ககிட்ட போய் சைனா சேர்ந்துச்சு அப்படின்னா, அப்போ அ அமெரிக்கா நம்பர் 1, சைனா 2வது பலம் நிறைந்த நாடுங்கிற மாரி தெரிஞ்சிரும். அதனால சீனர்கள் வந்து எப்பவுமே தந்திரங்கள கடைபிடிக்கக்கூடியவங்க. அதனால ரஷ்யா கூட சேர்ந்தா தான் சீனாவும், ரஷ்யாவும் சமமான பலம் கொண்டவர்கள்ங்கிற மாரி தெரியுங்கிறதுக்காக. எங்க போய் யாரு சேர்ந்தாலும் அ சத்தியம் வெல்லும். சரியா? அது அவங்க உணர்வுபூர்வமா உணர்றது கிடையாது. எல்லாமே அழிய தான் போகுது. சரியா? அப்போ இவங்க நேரம், நாடகத்தின் விதி, ரஷ்யா கூட சைனா சேரணும். உலக விநாசம் நடக்கணுங்கிறது விதியாக இருந்தா அத மாற்ற முடியாது. சரியா? அப்ப இப்படிதான் அவங்களுடைய மனம், புத்தியில என்ன தோணுதோ, அதன் அடிப்படையில அவங்க ஒவ்வொரு நாட்டு கூட சேர்ந்து மற்ற நாட்டை எதிர்க்கிறது ஒரு பழக்கமாயிடுச்சு. சரியா? அதுக்காக அவங்க எப்படி சேர்ந்தாங்கங்கிறது தெரியாது. சேர்ந்திருக்கிறாங்க. நீங்க தெரிந்து கொள்ளுங்க. உலக விநாசம் நிச்சயிக்கப்பட்டது. அதான் நடக்கும்போது பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஓம் சாந்தி.